அவர் டெய்லர் மீனா சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து நார்மல் ப்ளவுஸ் மாதிரி தான் பட்டி வச்சு ஃப்ரண்ட் ஓப்பன் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பாருங்கள். பிகினர்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். அப்போ தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன கரெக்ஷனை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு அமையும். இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஓப்பன், அதாவது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் பட்டி இல்லாமல் ஃப்ரண்ட் ஓப்பன், பேக் ஓப்பன், போட் நெக்கு, எல்லா வித உங்களுக்கு வீடியோஸும் வந்து நான் போடுறேன். இப்போது சில பேருக்கு வந்து ஜஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த இதில் பெஸ்ட்டில் இந்த இதில் வச்சுக்கோங்க. பேக் வந்து கரெக்டாக இருக்கான்னு இது பார்த்துக்கோங்க. பின்னாடி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த இதை நம்ம ஜஸ்ட் ரூட் எங்கே மாற்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்படி எடுக்கும்போது ஃப்ரெண்டில் வந்து நம்ம ஹூக் வந்து எப்படி மாற்றுறது, அதை மாற்ற அளவுக்குள்ள டைட் இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு எடுக்கும்போது அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்றப்பில் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸோடைய ஸ்டிச்சிங் வந்து நம்ம கொடுக்கணும். நீங்கள் அதுக்கேற்றப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆம்ஹோலும் அதே மாதிரி தான். நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அதாவது ஃபார்முலா படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம தைக்கிறது வந்து சில இதுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து அளவு தெரியலைன்னா நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இதில் நம்ம எப்படி எடுக்கணும்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து பண்ணும்போது தான் ஒரு ப்ளவுஸ் வந்து பெர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ண முடியும். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியும் நம்ம அந்த அளவுக்குள்ள நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் இது, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. இதை நீங்கள் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறலாம் அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி நம்ம ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து பட்டி வச்சது. இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஹைட் வந்து 14 இன்ச்சு, செஸ்ட் ரவுண்டு வந்து 35, மிடில் செஸ்ட் வந்து 37, ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 8.25, வெயிஸ்ட் ரவுண்டு 29, ஃப்ரண்ட் கிராஸ் லென்த் வந்து 13, ஷோல்டர் வந்து நான் 2 வச்சுருக்கேன் ரெடி அளவு, கழுத்தகலம் வந்து 3 வச்சுருக்கேன் ரெடி அளவு, ஸ்லீவ் லென்த் வந்து 10, ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5.25, ஃப்ரண்ட் நெக்கு 6, பேக் நெக் வந்து 8. இந்த அளவுப்படி எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இதில் உள்ள என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு வீடியோவாக இருக்கும். இதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். வாங்க இது எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் தான் இது பண்ண போகிறேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸு, லைனிங் கிளாத்து. இது மெயின் கிளாத்து. இதுதான் அதோட சாரீ. இப்போ எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அன்னியனாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அன்னியனாக இருக்கிறத முதல் கட் பண்ணி எடுத்துடணும். ஃபோல்டிங் சைடு வந்து இந்த பக்கம் இருக்கணும், ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் சைடாக இருக்கணும். அது கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் ஓப்பன் தான் நான் கட் பண்ணுறேன். பட்டி வச்சு ஃப்ரண்ட் ஓப்பன். இது நம்ம ஒரு லைன் போட்டோம். லைன் போட்டுட்டு ஒரு இன்ச் வந்து நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு 1 இன்ச் நம்ம விட்டுக்கலாம். ஒரு இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்கு. இப்போது ஹைட்டு, ப்ளவுஸோடைய ஹைட் வந்து 14 இன்ச்சஸ். ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சஸ். அந்த 14 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ளவுஸ் ஹைட் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மல் ஹைட்டு உள்ளவங்களுக்கு 13.5 வந்து கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் கூட ஹைட் வந்து கொஞ்சம் கூட இருந்தாங்கன்னா அதை காட்டிலும் நீங்கள் வந்து 1/2 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க. இப்போ நான் 14 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். இதுக்கு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு.
ஷோல்டர் வந்து இப்போ 35 இன்ச்சு செஸ்ட் உண்டுனால 2 எடுத்துக்கலாம், 2.25 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம். உங்களுக்கு கழுத்து வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 எடுத்துக்கலாம், இல்லை 2.25 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம். 3 எடுக்கிறது வந்து அதாவது 34லேருந்து 38 வரைக்கும் உங்களுக்கு 3 இன்ச் வந்து ரெடி அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கழுத்து விரிவாக இருக்குது அப்படின்ற இதே இருக்காது, உங்களுக்கு கழுத்து கரெக்டாக இருக்கும். இப்போ ரெடி அளவு வந்து நான் 3 இன்ச் வைக்கிறேன். நான் ரெடி அளவு தான் வைக்கிறேன், 3 இன்ச்சு ரெடி அளவு. இப்போது எனக்கு வந்து ஷோல்டருக்கு நான் 2 இன்ச் வேணும், 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சை நான் இது வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே 3 இன்ச் வந்து அதே 6 இன்ச்சு இதில் வந்து ஆர்ம் ஹோலுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவு நான் போடலை, ஒரு லைன் தான் நான் போடுறேன். இப்போது என்னுடைய பேக் நெக்கோடைய அளவு எவ்வளோ வரையினா 8.5 வந்து நான் வரைய போகிறேன். இந்த 8ஐயை இதில் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதில் 3 இன்ச் இருக்கனால ஒரு 1/4 இன்ச் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்கலை, ரொம்ப கழுத்து வந்து விரிஞ்சிடும். 1/4 இன்ச் 3/4 இன்ச் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 3.5 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சில பேர் 4 இன்ச்சு கூட சேர்ப்பாங்க, அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் நான் வந்து ஒரு 1/4 இன்ச் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் வந்து ஒரு 3/4 இன்ச் வர மாதிரி நான் வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். 3/4 இன்ச் வர மாதிரி நான் ரவுண்டு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். க்ளோஸாகவும் போட்டுக்கலாம், இல்லை நல்லா ப்ராடாகவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி மார்க் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக் நெக் வந்து வரைஞ்சிச்சு. இப்போது ஷோல்டர் அளவு வந்து நான் எவ்வளோ வைக்கிறேன்னா 6 இன்ச்சு வைக்கிறேன். அதை பார்த்துட்டு நம்ம வந்து இது எவ்வளோ கூடணுமோ குறைச்சிக்கணுமோ நம்ம பார்த்துக்கிடலாம். நான் ஏன் 2 இடத்துல மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு கரெக்டாக வந்து லைன் வரதுக்காக. அந்த 2 லைனையும் டச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கரெக்டான லைன் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நான் 2 இடத்துல மார்க் பண்ணுறேன். இப்போ 35 இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு, 37 இன்ச் வந்து மிடில் செஸ்ட் ரவுண்டு. இப்போது எனக்கு சில பேர் வந்து இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட டைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்காகவும் இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காகவும் 1.5 இன்ச் வந்து இந்த 35 இன்ச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 36 இன்ச் வந்து கிடைக்கும். இந்த 36 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9.18 வரும். அதை வந்து நம்ம 9.1 கூட நம்ம கால்குலேட் மாற்றிக்கலாம். அதாவது 9.4க்கும் இல்லாமல் 9.1 நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை 9.4 ஒன்றில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு போட்டுட்டு இதில் நம்மளுக்கு 8.4 இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ரெடி அளவுலேருந்து இங்கே மேலே 1/2 இன்ச் விட்டுக்கணும். இங்கே தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ இன்ச் நீங்கள் இதில் விடுறீங்களோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் ரெடி அளவுக்கு நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு ஒரு 1.25 இன்ச் வர மாதிரி நம்ம ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இது கரெக்டாக 1.25 இன்ச் வர மாதிரி நம்ம ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆர்ம் ஹோலுக்கு எவ்வளவு இன்ச் தேவையோ அதை வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் எப்படி போட்டால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி போட்டால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு வர மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அதாவது நம்ம இப்போ கால்குலேட் படி நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து அது கரெக்டாக சில பேர்த்துக்கு அமையாது. அவங்கவுங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் இது நல்லாயிருக்கும். அதனால் உங்களுடைய ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு அதை எடுத்து அதை நீங்கள் வந்து 2ஆக டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்து நீங்கள் இதை போட்டுக்கோங்க. இப்போது எனக்கு வந்து 8.4, இப்போ இதில் 8.4 இருக்கான்னு நம்ம பார்ப்போம். மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு எனக்கு வந்து 8.4 வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த 6 இன்ச் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுடைய ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த ஆர்ம் ஹோல் லென்த் வந்து போடணும். எனக்கு 8.4க்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போது வெயிஸ்ட் ரவுண்டு வந்து 29 வந்து 29 4ஆல் டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் 7.4. அந்த 7.4 அதை அப்படியே கீழே நோட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே நீங்கள் வரைஞ்சிருங்க அப்படின்லாம் முன்னாடி சொல்லுவேன். ஆனால் வந்து நீங்கள் இப்படி எடுத்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இது வந்து கரெக்டாக வருது, எக்ஸ்ட்ராஸ் வந்து நம்மளுக்கு வராது. அதனால தான் நான் வந்து இதில் வந்து 4ஆக டிவைட் பண்ணியே போட்டுருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ 7.4 1 இன்ச் வந்து நம்ம பிடிச்சடிப்போம், அதுக்கு வந்து 1 இன்ச்சு. இப்போ இதுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கணும். இதுதான் நம்ம சென்டர் டாட் வந்து பிடிக்கிற இடம். இந்த 1 இன்ச்சை இதில் 1/2 இன்ச் இதில் 1/2 இன்ச்சுன்னு சேர்த்து இதில் ஒரு 4 இன்ச் வரைக்கும் கூட நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த இது வந்து 4 இன்ச் வரைக்கும் கூட நம்ம பிடிச்சிக்கலாம். உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஹைட்டு கம்மியாக இருந்தாங்கன்னா 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போது இதில் 1.5 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு, 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு, இதில் வந்து 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு. இவ்வளோ தான் பேக்கு.
நம்ம ஹைட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அதை வரைஞ்சிக்கிறோம். ஷோல்டர் எவ்வளோ ஷோல்டரும் நம்மளுடைய இப்போது நீங்கள் 2 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம 3 இன்ச் வைக்கலாம். சில பேர் வந்து கழுத்து அகலம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி வச்சாலும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. இப்போ 34 இன்ச்லேருந்து 38 இன்ச் வரைக்கும் ரெடி அளவு 3 இன்ச்சு, அதுக்கு கம்மியாகவும் வைக்கலாம். எப்படி வைக்கலாம் நான் சொல்கிறேன். இப்போ ஷோல்டர் வந்து எனக்கு 3 இன்ச் வேணும் அப்படின்னாங்கன்னா இந்த கழுத்துடைய அகலத்தை இந்த பக்கம் குறைச்சிக்கலாம். ஷோல்டர் அகலம் வந்து எனக்கு 2 இன்ச் வேணும் அப்படின்னா இந்த கையை வந்து இந்த பக்கம் கூட்டிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதாவது 2.5 இன்ச்சு 2.25 3 இன்ச்சு வரைக்கும் 34 இன்ச்லேருந்து 38 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் இந்த 3 இன்ச்சு ரெடி அளவு கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ 2.5 இன்ச்சு நான் சொல்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. 2.5 இன்ச் இப்போ வேணும்னா நம்ம 3 இன்ச் நம்ம வச்சுக்கலாம். இதில் 2 இன்ச்சு ஷோல்டர் எனக்கு வேணும் அப்படின்னா இதை 3.5 இன்ச்சாக மாற்றிக்கலாம். இதில் தான் நம்ம கூட்டிக்கலாம். இதை நம்ம குறைச்சிட்டு போகும்போது இந்த கழுத்து வந்து உங்களுக்கு உள்ளே ஏறிட்டு வந்துடும். இப்போ நம்மளுக்கு 1.5 இன்ச் ஷோல்டர் வேணும்னா இதை தான் நம்ம அகலப்படுத்தணும். கழுத்துடைய அகலத்தை தான் அகலப்படுத்தணுமே தவிர நீங்கள் இதிலேருந்து உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். சர்க்கிட் போட்டுக்கலாம். ரெடி அளவுலையும் ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் சிசர் கட் போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கிடுவோம். இது அன்னியனாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் 1 இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டுக்கலாம். இப்போ என்னுடைய ஸ்லீவை வந்து இதில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுல கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. அவங்க சொல்லி தந்த விதம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இப்போ நான் இந்த ஸ்லீவுக்குன்னே நான் வந்து இப்போ ஒரு கோர்ஸ் படித்தேன். அதில் அவங்க எப்படி சொல்லி தந்தாங்க அப்படின்னா, இப்போ ஸ்லீவோடைய அதாவது உங்களுக்கு இப்போ என்னுடைய அளவுக்கு நீங்கள் பாருங்கள் 8.25 இன்ச்சு. அப்போ என்னுடைய ஃபுல் ஸ்லீவ் ஆம்ஹோல் ஸ்லீவ் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 16.5. இப்போ எந்த ஒரு நம்ம ஸ்லீவ் ஆம்ஹோல் ரவுண்டு எடுக்கிறோமோ அதை நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 4ஆக டிவைட் பண்ணும்போது 4.25 வருது. இந்த 4.25க்கு மேலே போச்சு அப்படின்னாலே 4 தான் ஃபிக்ஸடு. அதாவது இப்போ 18 இன்ச்சு 19 இன்ச்சு 20 இன்ச்சு அப்படிலாம் ஆம்ஹோல் ரவுண்டு வரும் பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே ஃபிக்ஸடு 4 இன்ச்சு. இப்போ 15 இன்ச்சு இருக்குது. அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 3.25 இதை தான் அவங்க வைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ வச்சு நான் கட் பண்ணும்போது எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அப்போது இதை தான் உங்களுக்கு கோர்ஸ் நான் வந்து ஃபீஸ் கட்டி இந்த ஸ்லீவுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. அதை நான் ஃபீஸ் கட்டி நான் படிக்கும்போது எனக்கு இப்படி கட் பண்ணி அவங்க சொல்லிக் கொடுத்த பிறகு தான் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ 16 இன்ச்சில் நான் வந்து 4ஆக டிவைட் பண்ணும்போது இப்போ 4.25 ஆனால் 4க்கு மேலே வந்தாலே 4ன்னு நம்ம ஃபிக்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதைப்படி உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னுடைய ஸ்லீவ் ரன் அதே மாதிரி இப்போ 5.5 இன்ச்சு ஸ்லீவுக்கு 4 இன்ச்சு கட் பண்ணணுமா அப்படின்னா அதுக்கும் சில டவுட்ஸ்லாம் விளக்குனாங்க. நான் உங்களுக்கு 5.5 இன்ச்சு ஸ்லீவ் கட் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 10 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து 10 இன்ச்சாக மார்க் பண்ணணும். 10 இன்ச்சு இதில் 4 இன்ச்சு வந்து நம்ம டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிவிட்டு இப்போ 8.25 இன்ச்சு அதை அப்படியே இதில் வச்சுக்கலாம். 8.25 இன்ச்சு வச்சுட்டு இதில் 1.5 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அளவு வர்றதுக்காக தான் நம்ம ஒரு லைன் வந்து அதாவது நம்ம ஆம்ஹோல் வந்து இதில் கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக தான் ஒரு அளவு வச்சு நம்ம 1.5 இன்ச்சு நம்ம போட்டிருக்கோம். இதை நம்ம பார்த்துட்டு நம்ம முன்ன பின்ன நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த லைன் வந்து முன்ன பின்ன மாற்றிக்கிறதுக்கு நம்ம எப்படி போடணும் அப்படின்னா இதில் 1.5 இன்ச்சு அப்படியே வச்சுக்கோங்க. ஒன்றரை இன்ச் அப்படி வச்சுட்டு இதை இப்படி இந்த இதில் இப்படி கொண்டு வரணும். நீங்கள் வந்து ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு கொண்டு வரும்போது அது வந்து கரெக்டாக இருக்காது. நீங்கள் கையை வச்சு இப்படி வச்சு நீங்கள் பழகிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா இப்படி இதை வச்சு இப்படி பழகி இப்படி கொண்டு வந்துடணும். இப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஆம்ஹோல் அளவு வந்து கரெக்டாக வந்துடும்.
இப்போ இதில் வந்து 8.25 இன்ச் இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க. சாரி, இப்போ நான் இதை கட் பண்ண இதை வந்து வீடியோ எடுக்க முடியல. இப்போ நான் இதை வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இதில் நான் அப்படியே கட் பண்ணிவிட்டேன். உங்கள்கிட்ட காமிச்ச மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி இதில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். இதில் ஆஃப் இது வந்து மேலே வச்சுட்டு இதை இப்படி கொண்டு வரும்போது இந்த இதை வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இதை இப்படி கொண்டு வரும்போது இது கரெக்டாக இருக்கும். இந்த இது வந்து இப்படி கரெக்டாக இருக்கும். இதுவும் சேமாக இருக்கும். அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நம்ம பேக் கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக்கை வச்சு தான் நம்ம இப்போ பிரின்சஸ் கட் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் பார்க்கணும். இப்போ இதை வந்து கிராஸ் கட்டிங் தான் நம்ம போட போகிறோம். கிராஸ் கட்டிங் தான் போட போகிறேன். இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் கொஞ்சம் பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இது எப்படி நான் கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இது லைன் போட்டுட்டு இதுக்கு மேலே இதை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வச்சுட்டு இப்போது ஃபஸ்ட்டு மேலே ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு கட் பண்ணி எடுத்துடலாம். பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆம் ஹோல் கிட்ட நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இதில் மார்க் பண்ணிவிட்டு இதில் 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா ஆம் ஹோல் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் வேணும்னால 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டரை வந்து நம்ம ஒரு நீடில் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நீடில் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இது பண்ணியாச்சு. இது பண்ண பிறகு நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக்கு வந்து எவ்வளோ வேணும் அதை பார்த்துக்கலாம். 6 அரை வேணும். அப்போ அந்த 6 அரையை நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். 6 அரையை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அதில் இதில் செட் பண்ணி வச்சாச்சு. ஆம் ஹோல் கிட்ட ஒரு ஷோல்டரில் வந்து நம்ம ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணியாச்சு. ஆம் ஹோல் மார்க் பண்ணியாச்சு. 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து ஃப்ரண்ட்டோடைய நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இப்போது நம்ம நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் 13.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுவேன். இப்போது ஒரு நார்மல் அதாவது எல்லாத்துக்குமே வந்து 13.5 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். ஹைட்டு குறைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்றப்பில் 13 இன்ச்சு. இப்போது நம்ம வந்து அந்த கப் சைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதையும் நம்ம பார்க்கணும், ஹைட்டையும் பார்க்கணும். அதுக்கேற்றப்பில் நீங்கள் எடுக்க முடிஞ்சால் கூட நீங்கள் வந்து ஃப்ரெண்டோட ஹைட் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா நார்மலாக பொதுவாக ஒருத்தவங்களுக்கு 13 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அவங்க ஹைட்டாக இருக்காங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அதோட ஹைட்டாக இருக்காங்கன்னா இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் அளவு எடுக்கணும். இப்போ நார்மல் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நம்ம 13 இன்ச்சு எடுத்துக்கிடுவோம். இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. அப்போது 13 இன்ச்சு கூட 1 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. 13 இன்ச்சு கூட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 13 இன்ச் வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு உள்ளது, அதை மார்க் பண்ணிக்கலாம் மொத்தம். அதுக்கப்புறம் இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு 1 இன்ச் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு. இது ரொம்ப ஈஸி தான். அதை எப்படி நான் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி இதுலேயும் 13 இன்ச் வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு நார்மல் ஃப்ரண்ட்டு க்ராஸ் லென்த்து 1 இன்ச் மட்டும் நம்ம கூட எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதை ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது நம்மளோட அந்த க்ராஸ் டாட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 4 இன்ச் வந்து வச்சுக்கோங்க. 4 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த 2 டாட்டுக்கும் சென்டர் வந்து 4 இன்ச் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஓரளவு 4 இன்ச்சு 4.25 இல்லை 3.25 3 அந்த அளவுக்கு தான் போகும். 4 இன்ச்சு 34 சைஸ்லேருந்து 38 வரைக்குமே 4 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இந்த 4 இன்ச்சை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 3.25 மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஏன்னு சொல்கிறேன், இதில் 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 4.25 3.25 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதில் 4 இன்ச்சு 34லேருந்து 38 வரைக்கும் 4 இன்ச்சு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இது டாட் அளவு எடுக்கணும் அதெல்லாம் வேண்டாம். இப்போ வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 இன்ச் அளவு எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த 3 இன்ச்சில் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு, இந்த 3 இன்ச்சில் 1 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் ஒரு லைனை போட்டு இப்படி 3 இன்ச்சில் இப்படி இருக்குல்ல, இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு, இதில் 1 இன்ச்சுனா இந்த பக்கம் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதை க்ராஸ் பண்ணிடணும். இதை வந்து எங்கே க்ராஸ், இது கீழே தான் உங்களுக்கு 3.25. இந்த 13 இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கே வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதையும் ஒரு லைன் போட்டுருங்க. இதையும் லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இதையும் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இப்போ இது உங்களுக்கு சென்டர் வந்து இதான் வரணும். 4ல் தான் சென்டர். இப்போ இதில் நம்ம வந்து நார்மலாக பொதுவாக ப்ளவுஸ்க்கு வந்து 1.5 இன்ச் கட் பண்ணுவோம். 1.5 இன்ச் வந்து இது வந்து பண்ணுவோம். இதில் வந்து 2 இன்ச்சு பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு 2.25 இன்ச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். 2.25 இன்ச்சு பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2.25 இன்ச்சு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 2.25 இன்ச்சு கரெக்டாக பார்த்துக்கோங்க. 2.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு நீங்கள் வந்து அதாவது 2 இன்ச்சு வந்து 35க்கும் 37க்கும் டிஃப்ரெண்ட் வந்து 2 இன்ச் இருக்குது. 2 இன்ச் இருக்கனால நீங்கள் வந்து இதில் 2.25 இன்ச்சு 1.5 இன்ச் வந்து நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸுக்கு நம்ம மார்க் பண்ணுவோம். இதில் வந்து 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து 4 இன்ச்சில் இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சுக்கு. அதே மாதிரி இந்த டாட்லேருந்தும் 4 இன்ச்சு. இதுதான் நம்மளுக்கு சென்டர் டாட்டோடைய இது. இவ்வளோ தான் உங்களுக்கு கிராஸ் கட்டிங், அதாவது பிரின்சஸ் கட்டு வந்து மார்க் பண்ணுறது இவ்வளோ தான். பொதுவாக நம்ம 13 இன்ச்சு நம்ம ஹைட்டை ஃப்ரண்ட் கிராஸ் லென்த் வந்து நம்ம 13 இன்ச்சு எடுக்கிறோம் அப்படின்னா அதை கூட நம்மளுக்கு 1.5 இன்ச் வந்து நம்ம 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி லைன் போட்டாச்சு. லைன் போட்டுட்டு இந்த நம்ம 34லேருந்து 38 வரைக்கும் சென்டர் பாயிண்ட் வந்து 4 இன்ச்சு கம்பல்சரி வச்சுக்கணும். 4 இன்ச் வச்சுக்கணும். இல்லை உங்களுக்கு அந்த இது பாயிண்ட் 2 பாயிண்ட்டோடைய லென்த் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கணுமோ நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டா 4 இன்ச் வைங்க. 34லேருந்து 38 வரைக்கும் 4 இன்ச் வைங்க, கரெக்டாக இருக்கும். 4 இன்ச்சு இங்கே கீழே வந்து 3.25 வைங்க. இதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இந்த 33ல் இருந்து மேலே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 3.25 போட்டிருக்கீங்களா, அதை ஒரு கிராஸாக போட்டுங்க. இதுலேயும் ஒரு கிராஸாக லைன் போட்டுங்க. அதில் வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸுக்கு வந்து 1.5 இன்ச் விடுவோம். இதில் வந்து 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இது ஹைட் வந்து 4 இன்ச் வேணும். இதுதான் நம்மளுக்கு சென்டர் டாட்டு. இப்போது நம்ம கரெக்டாக வந்து நிப்பிள் பாயிண்ட்டு நம்ம ப்ளவுஸுக்கெலாம் எடுப்போம் பார்த்தீங்களா, இப்போ எடுக்கும்போது 10.25. இப்போ 10.25 மேக்ஸிமம் 10, 10.9 அப்படி தான் இருக்கும். நம்ம நீங்கள் போட்டு ரொம்ப குழப்ப வேண்டாம். நார்மல் ஹைட் உள்ளவங்க 13 இன்ச் ஃப்ரண்ட் கிராஸ் லென்த் எவ்வளோ எடுக்கிறாங்களோ அந்த இதை போட்டு 1 இன்ச்சு மட்டும் இது எக்ஸ்ட்ரா பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ப்ளவுஸோடைய இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இதில் சும்மா நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக இதில் பார்த்துக்கலாம். இதில் வந்து 8.5 இன்ச் 8.5 இன்ச் ஒரு புள்ளி 8 இன்ச்சுனே வச்சுக்கோங்க. 8.5 இன்ச்சுனே வச்சுக்கோங்க. 8.5 இன்ச்சில் நம்ம இதில் எவ்வளோ இருக்குது, இதில் வந்து 2 இன்ச் இருக்குது. இப்போது 2 இன்ச்சு வந்து இதை வந்து 8.5 இன்ச்சில் மைனஸ் பண்ணணும். இப்போது 8.5 இன்ச்சில் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது இந்த லைன்லேயே பார்த்துக்கணும். இந்த லைனில் மைனஸ் பண்ணும்போது 2 இன்ச் வந்து இதில் மைனஸ் பண்ணிடணும். சாரி 8.5 இன்ச்சு, சாரி நான் எப்படி இங்கேங்க 8.5 இன்ச்சு நம்மளுக்கு வரும். அதில் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ 7.5 இன்ச்சு 7.5 இன்ச்சில் நம்ம வந்து இங்கே வந்து 2 இன்ச் இருக்குது. இந்த 2 இன்ச்சு இதில் வந்து மைனஸ் பண்ணுறோம். 7.5 இன்ச்சு 7.5 இன்ச்சில் 2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ மீதி எவ்வளோ இருக்குது, இது ஒரு 5.5 இன்ச்சு 5.5 ஒரு 5.5யும் 2 7.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த இதில் நம்ம ஒரு இந்த 2 இன்ச் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, 2 இன்ச் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் லைன் போடணும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு. இதில் உங்களுக்கு டாட் வந்து எடுத்துக்கோங்க. அதான் இந்த நம்ம இது மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு ஒரு சென்டிமீட்டர் அளவு கூட கம்மி பண்ணால் கூட போதும். ஒரு 1/2 இன்ச் பிடிக்கணும்னு தேவையில்லை.
இந்த மாதிரி 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டோடைய நெக்கு நம்ம வரையணும். 6 இன்ச் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இப்போ இதில் வந்து 3.25 வச்சுக்கிறேன், 3.5 வச்சுக்கிறேன், 3.5 வைக்கிறேன். ரெடி அளவு தான் 3.5. இப்போது இதை வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்கும் போது ஒரு 2.5 இன்ச்சாவது இதில் கேப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போது நான் 3.5 வச்சுக்கிறேன். 3.5 வச்சுட்டு இதை ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி நெக் இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் மார்க் இந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை போட்டுட்டோம். இதை போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுலேருந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் கிராஸாக இதில் உங்களுக்கு 1/4 இன்ச் ஆட் பண்ணணும். இதில் 1/4 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு அப்போ 3.25 உங்களுக்கு எதுக்கு எடுக்க சொன்னேன், 3.25 இதில் 1/4 இன்ச் ஆட் பண்ணும்போது 4 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இதிலேருந்து இதில் வந்து ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம இதை 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு காட்டிலும் அதை 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்களுடைய செஸ்ட் சைஸ் ஏற்ற மாதிரி, ஏன்னா இதில் கட் பண்ணால் தான் இல்லைன்னா கழுத்துடைய லூஸ் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து 1 இன்ச்சு வந்து 1 சென்டிமீட்டர் நீங்கள் வந்து இதை கம்மி பண்ணிவிட்டு இதையும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த இதுக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி யாரும் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இதை எப்படி கட் பண்ணலான்னு பாருங்கள். இதில் வந்து நம்ம சென்டர் கட்டு எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு இதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸாக நம்ம மாற்றணும்ல. இப்போ இது நார்மலாக எல்லாத்துலேயும் இது பண்ணுற மாதிரி தான். இதில் 1 இன்ச்சுக்கு மேலே பிடிச்சி நம்ம ப்ளவுஸுக்கு அது கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இதில் ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு இதில் ஒரு நம்ம சைடு வந்து ஒரு டாட், இந்த டாட்டை மட்டும் நம்ம பிடிச்சிக்கணும். இதில் நம்ம ஆம்ஹோலுக்கு வளைவு எடுக்கணும். இந்த மாதிரி வளைவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வளைவு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் எந்த மாதிரி நான் கட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இதில் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்போ வந்து இதில் ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. அது மாதிரி இதுக்கு நேராக ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. இதில் ஒரு இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணி, இல்லை 1.5 இன்ச்சு கூட 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த சென்டர் டாட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த சிசர் கட்டும் சேமாக வைங்க. சேமாக வச்சுட்டு இதை ஒரு ப்ரெஷ் பண்ணுங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இதில் வந்து டச் ஆகணும். அதாவது இந்த லைன் நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணது வந்து இதில் வந்து கரெக்டாக வரணும். அதுதான் இந்த 4 இன்ச் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த 4 இன்ச்சில் கரெக்டாக இருக்கணும். இது முன்ன பின்ன போயிட்டு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. கப் சைஸ் வந்து கரெக்டாக வராது. நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இந்த சென்டர் டாட்டையும் இந்த சிசர் கட்டையும் நம்ம இந்த மாதிரி போட்டு நம்ம ஒரு ப்ரெஸ் லைட்டாக அப்படி ஒரு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரெஸ்ஸிங் வந்து இதில் இருக்கணும் கரெக்டாக. அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அந்த கப் ஷேப்புக்கும் கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் காட்டுறேன். இதில் எந்த டவுட்டுனாலும் நீங்கள் கேளுங்க, இதுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஏதாவது நீங்கள் டவுட்டு கேட்டால் தான், ஏதாவது ஒரு டவுட் வந்து நீங்கள் கேளுங்க. இதில் உங்களுக்கு எந்த டவுட் உங்களுக்கு ஏற்படுதோ நீங்கள் கேளுங்க. அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாயிருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம்.
எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி இது வந்து ஸ்டிச் பண்ணலான்ட்டு நான் சொல்கிறேன்.
ஃப்ரண்ட் பார்ட்டு இப்போ நெக் லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த இதையும் ட்ரா பண்ணிக்கணும். இதையும் ட்ரா பண்ணியாச்சு. இந்த சைடில் உள்ளதையும் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இதிலிருந்து இதில் காலேஜ் பிடிச்சிட்டு இங்கே வரும்போது ஒரு புள்ளி அளவு பிடிச்சிட்டு இங்கே வந்து காலேஜ், அது மாதிரி இங்கேயும் காலேஜ் அவுட்லைன் எல்லாமே வரைஞ்சிக்கலாம். அதை கழுத்தை முடிச்சுக்கிடுவோம். இப்போ இதை மடக்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக 2 கால் மடக்கிட்டு இங்கே 4 இன்ச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இப்படி 1/4 இன்ச்சு கால் இன்ச்சு மட்டும் இதில் பிடிச்சிட்டு வருவோம். இதில் நிப்பாட்டிட்டு இதில் 1/4 இன்ச் வரைக்கும் இப்படி நிப்பாட்டிக்க. இதில் கரெக்டாக 2 கால் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டர்னிங்கில் இதில் இப்படி பிடிச்சி இப்படி 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி பிடிச்சிட்டு வரணும். கரெக்டாக 1/4 இன்ச் வரைக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இது கரெக்டாக பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வளைச்சி பிடிச்சிட்டு வந்துடணும். அதுக்கு உங்களுக்கு வழுக்காமல் இருக்கிறதுக்கு முதல் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த இதை லைன் அப்படி பிடிச்சிக்கோங்க.
அதுக்கு இந்த இதில் இப்படி வளைச்சி இதில் வந்துடணும். இந்த ஆம்ஹோலில் நம்மளுக்கு எப்பவும் பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டாட் அளவு பிடிச்சிட்டு இந்த பக்கம் 1/4 இன்ச்சு அதிலேயே கொண்டு போய் விடணும். இப்போ நம்மளுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு பிரின்சஸ் கட் மாதிரி பிரின்சஸ் கட்டு அது சூப்பராக உங்களுக்கு இருக்கும். திருப்பி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கணும். இதை இப்படி கட் பண்ணி கூட இவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் ஒரு டாட்டை பிடிச்சிருவோம். உங்களுக்கு அழகாக கரெக்டாக கப் ஷேப் பண்ணி கரெக்டாக இறங்கி பிரின்சஸ் கட் மாடல் ஆனால் பட்டி வச்சு இதுலேயும் அதே மாதிரி தைச்சிடணும். ஃபஸ்ட்டு இந்த இதை இப்படி எடுத்துகிட்டு இந்த கார்னர் அப்படி பிடிச்சிட்டு இது 2 பீஸ் சேர்த்து வைக்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம அளந்துருக்கோம், இருந்தாலும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து 2 கால், இதில் 2 கால், இதில் வந்து 4 சைடு வந்து 4 எங்கே பாயிண்ட்டு வந்து அது முடியுதோ அதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இதில் இந்த லைனில் தைச்சிடக்கூடாது. 1/4 இன்ச்சு இதில் தைச்சி இது வரைக்கும் ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். கரெக்டாக இந்த டாட் வரைக்கும் இதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் முடிச்சிடணும். நம்ம தைக்க வேண்டியது வந்து இந்த இதில் தைச்சிடக்கூடாது. நம்ம இந்த 1/4 இன்ச்சில் தான் தைச்சிட்டு இந்த டாட்டில் நிறுத்திடணும். இதில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் எடுக்கணும். இந்த பக்கம் இது வரைக்கும் உங்களுக்கு 1/4 இன்ச் அப்படியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு டாட் அளவு பிடிச்சா போதும். இப்படி கொண்டு வந்து இந்த இது வரைக்கும் 1/4 இன்ச்சு பிடிச்சிடும். உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இதில் 1/4 இன்ச்சு இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு டாட் அளவு இப்படி கொண்டு வந்து இதில் ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் பிடிச்சிடணும்.
பாருங்கள், டாட் கப் சைஸ் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த இதில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம பட்டி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் அதே தான், எப்போதும் நம்ம எடுப்போம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் எடுக்கணும். ஃப்ரெண்டை பேக்கை வச்சுட்டு நம்ம எப்போதுமே பேக்கை தைச்சிட்டு ஃப்ரெண்டை தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பட்டியை எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது ஃபஸ்ட்டே வந்து நம்ம பட்டி எடுத்து கட் பண்ணக்கூடாது. அது வந்து தப்பாகிட்டுனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதையும் சேர்த்து வச்சுக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதில் கப்பை வந்து இப்படி வசதி நல்லா பிடிச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நேராக வச்சுட்டு இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. மேலேயும் கரெக்டாக இருக்கணும், சைட்லையும் இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து 3, சைடில் 3. கரெக்டாக கப்பை வந்து கரெக்டாக பொசிஷன் கரெக்டாக வச்சு தான் நம்ம எடுக்கணும். நல்லா தூக்கி விட்டுட்டு கரெக்டாக எடுக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டான கப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து 2, இதில் 2, இந்த பக்கம் 3. இது வந்து 2, இங்கே 2, இங்கே 3, இது வந்து 2. மொத்தம் பட்டிக்கு வந்து இது லென்த் வந்து 2, 10 இருக்குது. இப்போ நம்ம 10 எடுத்துக்கலாம். பட்டிக்கு எப்போதும் போடுற மாதிரி தான். இது முதல்ல ஸ்டிச் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு 1 இன்ச் இந்த இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது கரெக்டாக வச்சுட்டு இது வைக்கும்போது நம்மளுக்கு அதாவது அந்த இது வந்து கரெக்டாக லைன் வந்து கரெக்டாக நம்மளுக்கு அமைஞ்சிடும். அதுக்காக இதுக்கெல்லாம் எல்ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணுறது. இப்போ நான் சைடு வந்து நம்மளுக்கு 2 கட்டி வந்து 10 பார்த்தோம். இப்போ முன்னாடி வந்து 2 எடுத்தோம். 2 + 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து 3 இன்ச்சு. இப்போ 3 இன்ச்சுன்னு இருக்கும்போது இதில் ஒரு 2 இன்ச் வச்சுக்கலாம். நம்ம சைடில் வந்து 3 இன்ச்சு, இப்போ 3 இன்ச்சு. 1/2 இன்ச்சு வந்து ஏன் 1/2 இன்ச்சு சேர்க்குறேன்னா 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு. இவ்வளோ தான் பட்டிக்கு. இப்போ நம்ம பட்டி இப்படி தான் இதை வச்சு எப்போது நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா சொல்லதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் 1/4 இன்ச் மட்டும் இதை எடுத்துடலாம். தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரெண்டுக்கு ரெண்டு இன்ச் மட்டும் வச்சுக்கலாம்.
சைடு ஜாயின் பண்ணிடணும். நம்மளுக்கு எவ்வளவு அளவு விட்டோமோ அதை நல்லா அளந்துட்டு ஆம்ஹோல்லையும் கரெக்டாக அளந்துட்டு 1.5 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் விட்டுருப்போம். அதை கரெக்டாக பார்த்து அளந்துட்டு 2 ஆம்ஹோல் அந்த பாயிண்ட்டும் கரெக்டாக சேர்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு, அதே மாதிரி இடுப்பு சுற்றளவும் எவ்வளோ நம்ம 4ல் 1 பங்கு 7.25 இருக்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த இதில் கரெக்டாக ஒரு லைன் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பிரின்சஸ் கட்டு பட்டி இல்லாமல் ஃப்ரண்ட் மாடல் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.